ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நியூ சாப்டர் ஆரம்பிப்போம். கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்சியேஷன். சரி, எல்லாருக்குமே பிடிச்ச சாப்டர் எதுனா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க? கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்சியேஷன். ஓகே, ஸோ இந்த சாப்டர் பார்த்தோம்னா உங்கள் 12th ஸ்டாண்டர்டோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். ஓகே, டோட்டலாக 44 மார்க்ஸ். சரியா, 44 மார்க் இன்க்ளூடிங் கால்குலஸ். சரி, கால்குலஸ் என்னென்னலாம் வரும்? கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்சியேஷன், லிமிட் அண்ட் டெரிவேட்டிவ். ஓகே, எஸ், அப்புறம் லிமிட்ஸ் தனியாக ஒரு சாப்டர் படிப்போம், டெரிவேட்டிவ் தனியாக சாப்டரை படிப்போம், அப்புறம் அப்ளிகேஷன்லாம் ஒரு சாப்டரை படிப்போம். ஓகே, ஸோ இது எல்லாமே சேர்த்து 44 மார்க்ஸ்க்கு வரப்போகுது. சரியா, ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்கள் 12th புக்கை ரூல் பண்ண போகிறதே இந்த கால்குலஸ் தான். ஓகே, ஸோ நம்ம வந்து இதை பொறுமையாக டீட்டெயிலாக கிளியராக படிப்போம். சரியா, நோ இஷ்யூ, ரொம்ப பாசமாக படிப்போம், செம்மையாக புரிய போகுது. ஓகே, உங்கள் யாருக்கெல்லாம் டெரிவேட்டிவ் அண்ட் லிமிட் இப்போ பயப்படுறீங்களோ, ஓகே, அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், என்னோடய கோர்ஸை முடித்ததுக்கப்புறமா யூ வில் ஃபீல் ஸோ ஸ்ட்ராங் இன் திஸ் சாப்டர். சரியா, எல்லோரும் ஒரு பயப்படுற சாப்டர் நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக போட போகிறீங்க. ஓகே ஓகே சி, இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு புரியணும். சரியா, இந்த சாப்டர் தெரியணும்னா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் பேசிக் ஸ்ட்ராங் இருக்கணும். சரியா, உங்கள் பேசிக் ரிலேஷன் ஃபங்க்ஷனில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கொஞ்சம் ட்ரிக்னோமெட்ரிலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, அதுக்கடுத்து இந்த சாப்டர் தெரிஞ்சால் தான் உங்களால் நெக்ஸ்ட்டு வந்து டெரிவேட்டிவ் சாப்டர் போட முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூட்டினா என்னென்னு தெரியணும். சரியா, கண்டினியூட்டி தெரிஞ்சால் தான் டெரிவேட்டிவ் தெரியும். ஓகே, டெரிவேட்டிவ் தெரிஞ்சால் தான் லிமிட் போட முடியும், அண்ட் லிமிட் போட முடிஞ்சால் தான் உங்களால் அப்ளிகேஷன் ஆஃப் லிமிட் போட முடியும். சரி, இது எல்லாமே ஒரு சாப்டர். ஓகே, இதில் ஏதாச்சும் ஒன்று தெரியலனா கூட, ஓகே, ஏதாச்சும் ஒன்று தெரியலனா கூட எதுவுமே புரியாது. ஓகே, ஸோ நம்ம நல்லா டீட்டெயிலாக எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, டோன்ட் வரி, சூப்பராக புரிய போகுது. மேபி இது கொஞ்சம் லென்த்தியாக போகும். சரியா, நான் எப்போவுமே வந்து ஒரு லெசனையும் வந்து ஒரு 7 or 8 வீடியோஸை முடிப்பேன்னா, மேபி இந்த சாப்டரை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 10 to 12 வீடியோஸ் இருக்கும். ஓகேயா, பொறுமையாக படித்தோம்னா சூப்பராக புரியும். ஓகே, ஸோ இப்போ ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் இயர் கண்டினியூட்டி அண்ட் டெரிவேட்டிவ் பார்த்தீங்க. கரெக்டாக, லாஸ்ட் இயர் என்ன பார்த்தீங்க? கண்டினியூட்டி அண்ட் டெரிவேட்டிவ். அங்கே என்னென்ன படித்தோன்னா, ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூவஸாக இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் இயரே படிச்சிருக்கோம். சரியா, இந்த வருஷம் கொஞ்சம் அந்த ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருப்போம். சரியா, ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூவாக இருக்கணும்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூவஸாக இருக்கணும்னாக்கா it should be able to drawn in a graph without any break. ஓகே, அந்த ஃபங்க்ஷனை நம்ம கிராஃபில் வரைஞ்சோம்னா we should easily be drawing it without lifting the pen. சரியா, சிம்பிளாக சொல்லணும்னா அதான் அர்த்தம். சரியா, சைன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. will you lift your pen for drawing the sine function? இல்லை, என்ன பண்ணுவோம், நேராக சைன் ஃபங்க்ஷனாக we will just கண்டினியூவஸி ஸ்க்ரிபிள் பண்ணிகிட்டே இருப்போம். சரியா, ஒரு வேவ் ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, அதுவே வந்து இந்த ஃபங்க்ஷன் ஒரு கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் கேட்டால் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து we are lifting our pen to draw this curve. சரியா, சிம்பிளாக சொன்னால் லேமன் டேர்மில் இதுதான் வந்து கண்டினியூவஸ் ஃபங்க்ஷனுக்கோ டிஸ்கண்டினியூவஸ்க்கோ வித்தியாசம். சரியா, வாட் எவர் பி த கர்வ், ஓகே, if at a particular point the curve is not continuous, அப்போ அதை டிஸ்கண்டினியூவஸ் சொல்லுவோம். சரியா, இல்லைனா at a particular point if a curve is continuous, say for example இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்டில் நான் பென்னை லிஃப்ட் பண்ணாமல் இந்த கர்வ் வரைய முடிஞ்சுன்னா இது வந்து கண்டினியூவஸ். சரியா, ஒருவேளை இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்டில் என்னால் பென்னை லிஃப்ட் பண்ணாமல் இந்த ஃபங்க்ஷன் வரைய முடியுமா? முடியாது. கரெக்டாக, I need to lift my pen and keep it here and then I need to continue. சரியா, so I'm breaking the flow of my continuity. சரியா, at this point. அதனால இது வந்து ஒரு டிஸ்கண்டினியூவஸ். ஓகே
ஜென்ரலாக கண்டினியூட்டிக்கு அர்த்தம் என்னென்னா இதுதான் அர்த்தம். சரியா, சும்மா ஒரு லேமன் டேர்மில் பார்த்தோம். சரியா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு த்ரூவாக பார்ப்போம். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூவஸ்னு எப்போ சொல்லுவோன்றதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு பார்ப்போம். ஓகே, கன்சிடர் அ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். சரியா, வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 and 2. சரியா, 1 எப்போனா இஃப் ஃபங்க்ஷன் இஸ் லெஸ் தென் if the value of x is less than or equal to 0. சரியா, and x equal to 2 if value of x is greater than 0. சரியா, ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் அசியூம் பண்ணிட்டேன். சரியா, a curve which can be drawn without lifting a pen is termed as continuous. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. now இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து கிராஃபிக்கலாக போடுறோம். ஓகே, for any value less than x, for any value x less than 0. சரியா, 0க்கு கம்மி எந்த வேல்யூ எடுத்தாலும் சரி. சரியா, அப்போ என்ன அர்த்தம்? இட் கேன் பி சொல்லுங்கள். அப்போ -0.01 எடுக்கலாமா? -0.01 இஸ் லெஸ் தென் 0. ஸோ அது என்ன ஆகும்? 0வை தவிர்த்து மீதி எல்லாத்துக்கும் 1. கரெக்டாக? ஸோ த வேல்யூ வில் பி 1 ஃபார் கான்ஸ்டன்ட். அந்த வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எப்போ? ஃபார் எக்ஸ் லெஸ் தென் 0, தட் இஸ் 1. சிமிலர்லி என்ன டெஃபினேஷன் இருக்குது? எக்ஸ் கிரேட்டர் தென் 0. சரியா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அது 0.01ஆகவும் இருக்கலாம். சரியா, 0.02ஆகவும் இருக்கலாம், 2ஆகவும் இருக்கலாம், 3ஆகவும் இருக்கலாம். ஈக்குவல் டு 0வாக இருந்து இல்லை கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா நம்மளோட வேல்யூ என்னது? 1. அகெயின் we are trying to plot it. ஓகே, இந்த கிராஃப். சரியா, அப்போ அந்த கிராஃப் வந்து இப்படி போகும். இந்த வேல்யூ 1, இந்த வேல்யூ 2. ஓகே, ஸோ at function 2 0ல் மட்டும் இது ஒர்க் ஆகலை. ஓகே, அதனால் வந்து நான் இந்த இடத்துல ஒரு blank ஸ்பேஸ் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்த தவிர்த்து மீது எல்லா இடத்துக்கும் வேல்யூ வந்து 2. இந்த இடத்துல வந்து ஃப்ரம் 0 to less than 0 it is 1. ஸோ இதுதான் நம்மளோட required graph. ஓகே, ஸோ ஃபார் த ஃபங்க்ஷன் டு பி கண்டினியூவஸ், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபங்க்ஷன் கண்டினியூவஸாக இருக்கணும்னா the curve should be continuous. ஓகே, இந்த இடத்துல என்னாச்சு? curve is breaking at point 2. கரெக்டாக? curve is breaking at point 2 இல்லை 0. சரியா, 0ல் தானே ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு இடத்துல. ஸோ என்னாச்சு? 0 வரைக்கும் நீங்கள் ஸ்மூத்தாக வந்தீங்க. 0க்கு அப்புறம் you are making a jump and you are going like this. சரியா, so at point x equal to 0 the function is showing discontinuity. புரியுதா? ஸோ இப்படி தான் உங்கள் கொஷனை கேட்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த பாயிண்டில் வந்து டிஸ்கண்டினியூவஸ்ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ we need to prove this. சரியா, எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? நம்ம வந்து இப்போ கிராஃபிக்கலாக ஈஸியாக சொல்லிட்டோம். என்ன சொல்லிட்டோம்? நாட் கண்டினியூவஸ்னால் பெண்ணை லிஃப்ட் பண்ணாமல் போட்டோம். கேன் வி ஷோ ரைட் இட் இன் மேக்ஸ்? இதே விஷயத்தை உங்களால் மேக்ஸ் எழுத முடியுமா? எழுத முடியாதுல்ல. நான் ஸோ என்ன பண்ணுறோம்? இந்த கிராஃபை கவனிங்க. ஓகே, இந்த கிராஃபை கவனிச்சிங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. கரெக்டாக? ஒரு வேளை லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வந்துச்சுனாக்கா can we say that this function is continuous? புரியுதா என்ன கேட்குறேன்னா? see, இந்த பாயிண்டில் இந்த கிராஃபில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது. கரெக்டாக? இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். f of x equal to 0.01. சரியா, சிமிலர்லி நான் இங்கேயும் ஏதோ ஒரு வேல்யூ போடுறேன். எக்ஸோட வேல்யூ greater than 0 போடுறேன். f of x equal to 0.01 வருது. அது மைனஸ், இதுக்கு ப்ளஸ். ஓகே, see here at x equal to -0.1, at x equal to -0.1 left hand limit and x equal to +0.1 right hand limit. சரியா, என்ன பண்ணிட்டேன்? இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் கன்சிடர் பண்ணிட்டேன். சரியா, இஃப் மை இதை போட்டு இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அப்போ என்ன வரும்? x equal to -0.1க்கு என்ன டெஃபினேஷன்? வேர் x equal to -0.1 the function is equal to 1. கரெக்டாக? f of x equal to 1.
Similarly, at x is greater than 2, greater than 0, x is greater than 0, என்ன assume பண்ணோம் 0.1 is definitely greater than 0, அப்போ ஃபங்க்ஷனோட வேல்யூ இஸ் 2. சரியா? ஸோ என்ன இது ரெண்டும் ஈக்குவலாக வந்துச்சா? கிடையாது. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட், அதனால த ஃபங்க்ஷன் இஸ் நாட் கண்டினியூவஸ். சரியா? ஸோ இதை வந்து எப்படி டெபிக் பண்ணுவோன்னா இந்த மாதிரி, லுக் ஹியர், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ், சரியா தெரியுதா இந்த இடத்துல, எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பாசிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ். 0 நெகட்டிவ்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், 0 பாசிட்டிவ்னா ரைட் ஹேண்ட் லிமிட். சரியா? அப்படி இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா இது வந்து கண்டினியூவஸ். ஓகே, சி நல்லா கவனிங்க, இந்த டெஃபினேஷனை நான் வந்து ஒரு நெசசரி கண்டிஷன் சொல்கிறேன். ஓகே, இதையும் தாண்டி இன்னொரு கண்டிஷன் இருக்குது, அது என்னதுன்னு பார்ப்போம். சரியா? சி ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இது புரிஞ்சுன்னா இந்த வரைக்கும் பார்த்தது ஒன்றும் இல்லை. கண்டினியூட்டினா என்னன்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிவிட்டேன், அந்த ஃபங்க்ஷனை வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுத்தோம், ரைட் ஹேண்ட் லிமிட் எடுத்தோம், ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி பார்த்தோம், ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டினியூவாக சொல்லியிருக்கோம். ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. Now see this example. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். consider a function f of x such that f of x equal to 1 if x is not equal to 0. சரியா? நாட் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம்? 0 ப்ளஸ்ஸாக இருந்துச்சுனாலும் 1, 0 மைனஸாக இருந்துச்சுனாலும் 1. சரியா? 0வோட பெரிய நம்பராக இருந்தாலும் 1, 0வோட சின்ன நம்பராக இருந்தாலும் 1. பட் at x equal to 0, at that point it is 2. சரியா? at 0 அது வந்து 2. சரியா? கிராஃபிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? சி 0வோட கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன்? 0வோட கம்மியாக இருந்துச்சுன்னா let me zoom this. ஓகே, சி 0வோட கம்மியாக இருந்துச்சுனாக்கா என்ன சொன்னேன்? 1. 0வோட அதிகமாக இருந்துச்சுனாலும் 1. at point 0, 2. சரியா? இப்போ இந்த கிராஃபை பார்த்தா தெரியுது இது கண்டினியூவஸாக டிஸ்கண்டினியூவஸாக? ஆப்வியஸ்லி டிஸ்கண்டினியூவஸ். சரியா? இது வரைக்கும் நீங்கள் ஸ்மூத்தாக வந்துகிட்டே இருப்பீங்க, இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு. 2க்கு திருப்பி மேலே போய் இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கணும், அகெயின் இங்கே வந்து ஜம்ப் பண்ணி இங்கே வந்துட்டு அகெயின் இட் வில் பிகம் கண்டினியூவஸ். சரியா? ஸோ இந்த கிராஃபிக்கலாக கிளியராக இருக்குது, இட் இஸ் அ டிஸ்கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். ஓகே, பட் இதை நம்ம ப்ரீவியஸாக பார்த்த டெஃபினிஷனில் நம்மளால் இதை ப்ரூவ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சரியா? see here, when x tends to be 0. சரியா? நிறைய பேருக்கு இந்த டென்ஸ் டு வார்த்தை புரியாது. சரியா? நான் என்னென்னு கிளியராக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். when x tends to 0 from left, f of x equal to 1. when x tends to 0 from x, f of x equal to 1. Similarly, when x tends to 0 from right, f of x equal to 1. சரியா? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, லிமிட் x tends to 0 minus, 0 மைனஸ்னா என்ன? 0வோட கம்மியான வேல்யூக்கு f of x is equal to limit x tends to 0 positive f of x. கரெக்டாக? 0 மைனஸ்க்கு f of x equal to என்னது? 1. 0 பாசிட்டிவ்க்கு f of x equal to என்னது? 1. இந்த இடத்துல என்னாச்சு? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட்னு வந்துச்சு. கரெக்டாக? ஸோ நான் என்ன சொன்னேன்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட்னு வந்தால் கண்டினியூவஸ் சொன்னேன். சரியா? பட் அது ஒரு நெசசரி ஃபங்க்ஷன். ஆல்சோ வி நீட் டு செக். அப்போ அந்த கண்டிஷனில் பார்த்தா இது வந்து கண்டினியூவஸாக இருக்கணும். கரெக்டாக? கிராஃபிக்கலாக இது வந்து டிஸ்கண்டினியூவஸாக இருக்குது. கரெக்டாக? அப்போ இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் வருது, என்னென்னா வி நீட் டு செக் at that particular point. சரியா? at 0லையும் நம்ம செக் பண்ணணும். சரியா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்த்தோம், ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்தோம், அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். at limit x tends to 0, f of x என்னது? டெஃபினிஷன் என்ன? 2. கரெக்டாக? லிமிட் x equal to 0வில் f of x என்னது? ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கும் போதே நம்ம சொல்லிட்டோம் 0. கரெக்டாக? அப்போ இது வந்து 2 வந்துடுச்சு. பட் மீதி ரெண்டு கண்டிஷனுக்கு இதோட வேல்யூ என்ன வந்துச்சு? 1. இதோட வேல்யூ என்ன வந்துச்சு? 1. 1 equal to 1, பட் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 2. சரியா? when
all these three things satisfy, we term it as continuous function. புரியுதா? அவ்வளோதான் விஷயம். சரியா? இன் ஜென்ரலாக சொல்கிறோம்னா, to prove that at a particular point the function is continuous, சரியா, let that particular point be c. சரியா? என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 எஃப் ஆஃப் சி வச்சு கண்டுபிடிக்கணும். சிம்பிள் தான், அதே தான். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இருந்துச்சுனாக்கா at 5 கண்டினியூட்டி செக் பண்ணுங்கன்னா இந்த இடத்துல 5 சப்ஸ்டியூட் பண்ணோம். 5 5 are 25, 25 plus 5 30. ஓகே, and we need to check the left hand limit and we need to check the right hand limit. சரியா? எப்படி லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் செக் பண்ணணும் அடுத்த வீடியோவில், அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். சரியா? இது வரைக்கும் கிளியராக இருக்கா? நவ் see, இப்போ இந்த வேல்யூ பாருங்கள், when x tends to 0, இதுக்கு என்ன அர்த்தம்? we are bringing the value closer to 0, ஜீரோக்கு கம்மியாக கொண்டு வரும். சரியா? எந்த பக்கத்துலேருந்து? ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரியா? -5லேருந்து -4 -3 -2 அந்த மாதிரி 0 கிட்ட வரும். சரியா? 0 கிட்ட வரும்போது அதோட வேல்யூ என்னது? 1. கரெக்டாக? சாரி, ஆமாம், 1. 0 கிட்ட வரும்போது 1. அதே மாதிரி ஃப்ரம் த லெஃப்ட் அகெயின் we are coming to 0. 5 4 3 2 1. சரியா? அப்படி பார்த்தாலுமே 1. சரியா? see, ஒரு 50% புரிஞ்சிருக்கும். சரியா? ஒரு 50% புரிஞ்சிருக்கும். சரியா? 100% இந்த வீடியோ போகிறதுக்குள்ளேயும் உங்களுக்கு சூப்பராக புரிய போகுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் என்னென்னா வெறும் கண்டினியூட்டின்னு என்னென்னு பார்த்தோம். கண்டினியூட்டின்னு எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். சரியா? மெயினாக இந்த 3 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூவஸ் சொல்கிறதுக்கு நமக்கு இந்த 3 பாயிண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணணும். சரியா? எக்ஸாம்பிள் த்ரூவாக இப்போ படிப்போம். ஓகே, நவ் see this example. see, போன இதுவில் எதுவும் புரியலன்னா இந்த வீடியோவில் இந்த பார்ட்டில் எல்லாமே கிளியர் ஆகிடும். சரியா? see, consider a function f of x. இது வந்து எக்ஸசைஸில் ஐ திங்க் 6th கொஷின் நினைக்கிறேன். ஓகே, எக்ஸசைஸ் எத்தனாவது எக்ஸசைஸ் இது? ஐ திங்க் ஃபிஃப்த் எக்ஸசைஸ். கரெக்டாக 5th சாப்டர் 5.1ல் இது வந்து 6th கொஷின். கன்சிடர் அ ஃபங்க்ஷன் f of x. ரெண்டு இடத்துல வேல்யூ டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன் இஸ் 2x + 1 and 2x - 3. சரியா? 2x + 1 எப்போ இருக்கணும்னா if x ஓட வேல்யூ இஸ் less than or equal to 2. சரியா? if f ஓட வேல்யூ greater than 2 இருந்துச்சுன்னா அதோட டெஃபினிஷன் வந்து இது. ஓகே, கொஷின் என்ன? ஃபைண்ட் ஆல் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. சரியா? ஆல் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி கேட்டிருக்காங்க. சரியா? see here, 2x + 3 is a linear function. ஒத்துக்கிறீங்களா? லீனியர் ஃபங்க்ஷன்னா அதோட கிராஃப் வில் பி கண்டினியூவஸ். சரியா? அப்போ இதை நம்ம கிராஃபிக்கலாக வரைய ஆரம்பித்தோம்னா இதுவே ஒரு ஸ்மூத்தான ஒரு கர்வாக இருக்கும். சரியா? கரெக்டாக? லீனியர் ஃபங்க்ஷனாக என்னது? ஒன்று இப்படி போகும், இல்லை இப்படி வரும், இல்லாட்டி ஏதோ ஒரு கிராஃப். இட் வில் பி அ ஸ்மூத் கர்வ். ஓகே, எங்கேயும் பிரேக் இருக்காது. சிமிலர்லி, சரியா, எந்தெந்த வேல்யூக்கு இது ஸ்மூத்தாக இருக்குன்னா இஃப் எக்ஸோட வேல்யூ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. சரியா? ஒருவேளை இது வந்து 3ன்னு வேல்யூ போட்டோம்னா அப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருது. கரெக்டாக? அதே மாதிரி 2x - 3 இஸ் ஆல்சோ a linear function and is continuous at domain. டொமைன் என்னன்னு தெரியும்ல? டொமைன் x is greater than 2. சரியா? அப்போ இதுவும் கண்டினியூவஸ் தான், இதுவும் கண்டினியூவஸ் தான். ரெண்டு ஃபங்க்ஷனுமே கண்டினியூவஸ் தான். பட் when we consider the whole function, சரியா, ஒரு பாயிண்டில் இது வந்து டிஸ்கண்டினியூவஸ் ஆகுது. சரியா? அது எந்த பாயிண்ட்டு? கொஷன்லேயே அது சொல்லிட்டாங்க. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 2. சரியா? என்ன பண்ணிட்டாங்க? 2k இதுக்கு ரெண்டு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை 2ஓட பெருசாக இருந்துச்சுன்னா 2x - 3, ஒருவேளை 2ஓட சின்னதாக இருந்துச்சுனாக்கா 2x + 3. So obviously the point 2 is the discontinuous point. இந்த ஃபங்க்ஷனும் ஒன்று கிடையாது. கரெக்டாக? ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஃபங்க்ஷனோட வேல்யூ மாறுது. ஓகே, அதனால் the point of discontinuous 2. ஓகே, இதை பார்த்தாலே தெரியுது நமக்கு. இதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்? ஓகே, இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு we apply limit x tends to 2 minus f of x is equal to limit x tends to 2 plus f of x
is equal to limit x equal to 2 சரியா at that point f of x ஓகே கரெக்டா ஒருவேளை இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா this function is a continuous function ஒருவேளை இது சாட்டிஸ்ஃபை ஆகலனா this function is discontinuous at this point ஓகே ஸோ எப்படின்னு பார்ப்போம் ஸோ என்ன ப்ரூவ் பண்ணோன்னா இப்போ நம்ம வந்து ஸோ எப்படின்னாக்கா limit x tends to 2 minus f of x should be equal to limit x tends to 2 plus f of x should be limit f of 2 சரியா f of x minusனாக்கா ஸோ x equal to 2 minusனா left hand limit x equal to 2 plusனா right hand limit கரெக்டா ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகே see first at x equal to 2ன்றது ஈஸியாக போட்டுடலாமா at x equal to 2 என்ன definition ஃபங்க்ஷனுக்கு 2x plus 3 கரெக்டா ஸோ at x equal to 2 the function is 2x plus 3 xக்கு பதிலாக 2 போட்டால் 2 2s are 4 4 plus 3 is 7 சரியா ஸோ f of 2 equal to 7 சரியா ஒரு கடமை முடிஞ்சிருச்சு சரியா அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எப்படி எடுப்போம் சி எல்லாம் 11th பேசிக் தான் சரியா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும் எனக்கு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும் நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃபங்க்ஷனை கேன் ஐ ரைட் இட் ஆஸ் லிமிட் h டென்ஸ் டு 0 f of 2 minus h புரியுதா இதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன் சி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் சரியா ஸோ நான் என்ன பண்ணுறேன் 2 மைனஸ் என்ன அர்த்தம் சி நம்பர் லைன் வரைகிறேன் ஓகே இங்கே 2 இருக்குது இங்கே 1.9 1.8 சரியா 1.5 எனக்கு என்ன வேணும் 2 மைனஸில் ஒரு வேல்யூ வேணும் அந்த 2 மைனஸ் என்ன வேணாலும் இருக்கலாம் இட் கேன் பி ஐதர் 1.5 இல்லை 1.8 1.9 எனிதிங் சரியா பட் நான் என்ன ட்ரை பண்ணுறேன் 2க்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு வேல்யூ எடுக்க போகிறேன் சரியா ரொம்ப பக்கத்தில் ஒரு வேல்யூ ஸோ 2 மைனஸ் அந்த வேல்யூ எடுத்துட்டேன்னா அதே மாதிரி 2க்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு வேல்யூ எடுத்துட்டேனாக்கா ரைட் ஹேண்ட் சைடில் ஐ கேன் ஷோ தட் இது ரெண்டும் ஈக்குவல் ஆச்சுன்னா கண்டினியூவஸ் கரெக்டாக ஒரு இது டிஸ்கண்டினியூவஸாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்காது சரியா இது கண்டினியூவஸாக இருந்தால் இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் இந்த ரெண்டும் இப்படியே ஜாயின் ஆகி போயிட்டுருக்குன்னு அர்த்தம் கரெக்டாக ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு நம்பர் லைனில் இந்த இடத்துல 2ன்னு எடுத்துட்டேன் சரியா எனக்கு 2க்கு ரொம்ப க்ளோஸாக ஒரு வேல்யூ வேணும்னாக்கா 2 மைனஸ் 0.001 பண்ண என்ன கிடைக்கும் 2 மைனஸ் 0.001 கிடச்சா என்ன கிடைக்கும் என்ன போட்டால் என்ன கிடைக்கும் சம்திங் 1.999 சம்திங் கிடைக்குதா ஸோ இட் இஸ் நியர்லி ஈக்குவல் டு 2 தான் கரெக்டாக ஸோ என்ன பண்ண போகிறோம் ஸோ நான் இங்கே மைனஸ் பண்ண 0.001 இருக்குல்ல இதுதான் வந்து h டென்ஸ் டு 0 0க்கு ரொம்ப கிட்ட ஒரு வேல்யூ நான் இந்த வேல்யூ எடுத்து 2 கூட மைனஸ் பண்ணால் இட் வில் பி நியர்லி ஈக்குவல் டு 2 தான் கரெக்டாக ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தான் வராது சரியா அதுதான் இங்கே சொல்கிறேன் லிமிட் h டென்ஸ் டு 0 சரியா ஹெச்ன்ட்டு ஏதோ ஒரு வேல்யூ அதோட இந்த ஹெச்சோட வேல்யூ என்னென்னா 0க்கு ரொம்ப கிட்ட இருக்கும் 0.0001 சரியா f ஆஃப் 2 மைனஸ் h கரெக்டாக 2ல் இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணால் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் கரெக்டாக 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் சேம் திங் இது வந்து இதை கண்டுபிடிக்கவும் ஹெல்ப் பண்ணிடும் கரெக்டாக அதே மாதிரி 2க்கு கிட்டேயும் இருக்கும் புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு 2 மைனஸ் ஹெச் பண்ணால் ஹெச்சே வந்து 0.0001 சரியா 2 மைனஸ் 0.0001 பண்ணாக்கா 1.999 சம்திங் வருது கரெக்டாக 1.99 நியர்லி ஈக்குவல் டு 2 தான் சரியா 2க்கு ரொம்ப பெரிய வேல்யூலாம் கிடையாது ஸோ நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கு பக்கத்து பாயிண்ட் எடுத்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் சேம் ஆகிடலனா கரெக்டாக ஸோ இதுதான் இதுக்கு அர்த்தம் சரியா ஸோ புரியுதா நம்ம லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸை வி கேன் ரைட் இட் ஆஸ் லிமிட் h டென்ஸ் டு 0 சரியா f ஆஃப் 2 மைனஸ் h சரியா
அதுவே நான் வந்து எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் ஹெச்ன்னு போட்டால் என்ன ஆகிடும், திஸ் வில் பி கிரேட்டர் தென் 2. அப்போ இது ரைட் ஹேண்ட் லிமிட்டாக மாறுது. ஓகே, இப்போதைக்கு இந்த ஸ்டெப் புரிஞ்சா அவ்வளோதான்டா. இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுன்னா வேறு எல்லாமே ஈஸி தான். சரியா, லிமிட் h டென்ஸ் டு 0 அப்படியே வச்சுக்கோங்க. 2 எஃப் ஆஃப் 1ன்னா என்ன பண்ணுவீங்க, 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 பண்ணுவீங்க. சரியா, எஃப் ஆஃப் 2ன்னு என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் எக்ஸ் இருக்க இடத்துல 2 போடுவீங்க. அதே மாதிரி தான் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 2 மைனஸ் ஹெச் போடணும். சரியா, அப்போ நம்ம என்ன ஃபங்க்ஷன் இங்கே கண்டுபிடிக்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா என்ன டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா 2x + 3. சரியா, அப்போ நான் இந்த இடத்துல 2x + 3க்கு பதிலாக x = 2 times of so 2x, let me zoom this. okay, so என்ன பண்ணிட்டேன், லிமிட் h tends to 0 2 into 2 minus h plus 3ன்னு போட்டேன். சரியா, ஸோ இப்போ இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, 2 into h equal to 2h minus 2h. சரியா, ப்ளஸ் 3. சரியா, இப்போ இதில் வந்து நான் h equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். h equal to 0 போட்டால் இந்த ஃபுல் வேல்யூ 0 ஆகிடுது. கரெக்டாக, ஸோ 4 + 3 is 7. ஓகே, ஸோ இப்போதைக்கு ஆன்சர் வந்து 7. எதுக்கு, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு ஆன்சர் வந்து 7. சிமிலர்லி நான் வந்து ரைட் ஹேண்ட் லிமிட் கன்சிடர் பண்ணுறேன். சரியா, we need to find limit x tends to 2 positive, அதாவது 2க்கு ரைட் ஹேண்ட் சைடில் f of x. சரியா, அப்போ I can write it as limit h tends to 0 2 plus h. சரியா, இங்கே இருக்க 2 கூட சும்மா ஒரு h ஆட் பண்ணுறோம், அந்த h is nearly equal to 0. சரியா, அதான் அர்த்தம். ஸோ ஃபங்க்ஷன் என்னது, 2x minus 3 if 2 ஓட பெருசாக இருந்துச்சுன்னா. கரெக்டாக, ஸோ அதுதான். ஸோ லிமிட் h tends to 0 2 into h plus 2 minus 3. கரெக்டாக, ஸோ அதே மாதிரி இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 4 plus 2h minus 3. சரியா, ஸோ இந்த இடத்துல h equal to 0 போட்டால் என்னாச்சு, 4 minus 3 equal to 1. ஸோ என்ன ஆகிடுச்சு, டெஃபினேஷன் மாறிடுச்சு. இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 7, அது போக f of 2லையும் 7. சரியா, ஸோ என்ன சொல்லலாம் நம்ம, limit x tends to 2 minus is not equal to limit h tends to 2 positive and இதுவும் ஈக்குவல் தான். சரியா, ஸோ சின்ஸ் இதில் இந்த ரெண்டு கண்டிஷன் ஈக்குவலாக இல்லாதனால இது வந்து ஒரு டிஸ்கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். எந்த பாயிண்டில், 2 பாயிண்டில். சரியா, 2 பாயிண்டில் வந்து இது வந்து டிஸ்கண்டினியூவஸ் ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. சரியா, புரியுதா, ஸோ இதுதான் வந்து நம்மளோட கண்டினியூட்டிவான பேசிக்ஸ். சரியா, புரியுதா, நான் ஒரே ஒரு வாட்டி சொல்லிடுறேன். சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. உங்கள் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே இதே தான் பண்ண போகிறோம். சரியா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் அட் எல். சரியா, இதை ஈக்குவல் பண்ணுறது தான் உங்கள் வேல்யூ. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எப்படி கன்சிடர் பண்ணணும்னு சொன்னால், ரைட் ஹேண்ட் லிமிட் எப்படி எடுக்கணும்னு சொன்னால். ஓகே, இந்த ஸ்டெப் தான் நிறைய பேருக்கு புரியாது. ஓகே, h tends to 0க்கு என்ன அர்த்தம், திருப்பி இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு சின்ன பார்ட் மட்டும் சொல்கிறேன். சரி, உங்கள் மோட்டிவ் என்ன, we need to find the left hand limit. கரெக்டாக, 2 மைனஸில் வேல்யூ போட்டால் என்ன ஆகுதுன்னு தெரியணும். சரியா, ஸோ நான் ஒரு பாயிண்டில் கண்டினியூட்டி செக் பண்ணணுனாக்கா இந்த பாயிண்ட்டுக்கு செக் பண்ணுவேன்னா இல்லை இந்த சின்ன பாயிண்ட்டுக்கு செக் பண்ணுவேன்னா, ஆப்வியஸ்லி முடிஞ்ச வரைக்கும் இந்த பாயிண்ட் செக் பண்ணுவேன். ஏன்னா இதுதான் குட்டி. சரியா, சின்ன பாயிண்டில் தான் பிரேக் பண்ண முடியும். நம்ம இவ்வளோ பெரிய இதோ பிரேக் பண்ணிவிட்டு we can't say this is continuity. கரெக்டாக, ஸோ என்ன பண்ண போகிறோம், முடிஞ்ச வரைக்கும் ஃபங்க்ஷனை சின்னதாக பிரேக் பண்ணுறோம். சரியா, இதுதான் அந்த x equal to 2னாக்கா 2 ப்ளஸ்ன்றது இந்த பக்கம், 2 மைனஸ்ன்றது இந்த பக்கம் போகுது, 2 ப்ளஸ்ன்றது இந்த பக்கம் போகுது. ஸோ நான் வந்து இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வேல்யூ எடுக்க போகிறேன், இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வேல்யூ எடுக்க போகிறேன். சரியா, நான் எப்படி எடுக்க போகிறேன்னா, நான் 2 கூட அந்த வேல்யூ மைனஸ் பண்ணேன்னா நமக்கு பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் வராது, நியர்லி 2 தான் வரணும். அப்போ நான் வந்து 2 minus 0.000001 பண்ணால் எனக்கு என்ன வரும், 1.99999 வருது. சரியா, ஸோ 2க்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. கரெக்டாக, பட் இது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். கரெக்டாக, 2க்கு லெஃப்டில் இருக்குது. சரியா, அப்போ நான் ஹெச்ன்ட்டு ஒரு வேல்யூ அசியூம் பண்ண போகிறேன். அந்த ஹெச் டென்ஸ் டு 0 நாட் 0. ஓகே, டென்ஸ் டு 0. அப்போ நான் இந்த மாதிரி வச்சு சால்வ் பண்ணால் I will get left hand and right hand limit. புரியுதா, ஸோ
இப்போ நெக்ஸ்ட் வந்து அல்ஜிப்ரா ஆஃப் கண்டினியூட்டி ஃபங்க்ஷன் பார்த்துருவோம். சரியா? அல்ஜிப்ரா ஆஃப் கண்டினியூட்டி ஃபங்க்ஷனா கன்சிடர் ரெண்டு ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணிக்கோங்க, f and g. ஓகே, let f and g are two real function. சரியா? f of n is continuous at c. சரியா? புரியுதா? ரியல் ஃபங்க்ஷனுக்கு என்ன அர்த்தம்? fன்றது ஒரு ஃபங்க்ஷன், gன்றது ஒரு ஃபங்க்ஷன். சரியா? இப்போ இந்த எக்ஸில் நான் போடுற வேல்யூ வந்து ரியல் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அது வந்து ரியல் ஃபங்க்ஷன். சரியா? ஓகே, புரியுதா? அவ்வளோதான் வித்தியாசம். டூ ரியல் ஃபங்க்ஷன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்லையும் நீங்கள் டொமைன் வந்து ரியல் நம்பர் கொடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். சரியா? நான் என்ன சொல்கிறாங்கன்னா பேசிக் அல்ஜிப்ரா தான். சரியா? எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப் ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஜி பண்ணிங்கன்னா இஸ் கண்டினியூவஸ் அட் சி. சரியா? என்ன சொல்ல வரேன்னா ஒரு வேல்யூ சி எடுத்திருக்கேன். சரியா? ஒரு பாயிண்ட் சி எடுத்திருக்கேன். இந்த சி பாயிண்ட்டுக்கு என்னோட எஃப் ஆஃப் எக்ஸும் கண்டினியூவஸ். சரியா? அண்ட் ஜி ஆஃப் எக்ஸும் வந்து கண்டினியூவஸ். சரியா? ஒரு காமன் பாயிண்ட் சி, இந்த பாயிண்ட்டுக்கு எஃப் ஆஃப் எக்ஸும் கண்டினியூவஸ், எஃப் ஆஃப் ஜியும் கண்டினியூவஸ். சரியா? கண்டினியூவஸ் என்ன? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட். கரெக்டாக? ஸோ இந்த கேஸ் வந்து ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, எது எஃப்ஓ ஜியும். சரியா? அப்படி ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதோட அல்ஜிப்ரா, அதாவது f plus g is continuous at c. சரியா? f minus g is continuous at c. f and g product g வந்து continuous at g and this one is continuous at c. சரியா? இது எப்பனா இதை சால்வ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா இதை சால்வ் பண்ணி வர ஃபங்க்ஷனும் கண்டினியூவஸாக இருக்கான்னு செக் பண்ணிடுறோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், சரியா, ஒன்றும் இல்லை, பேசிக் அடிஷன் தான். நெகட்டிவும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? பாசிட்டிவ். நெகட்டிவும் ஆட் பண்ண என்ன வரும்? நெகட்டிவ். அந்த மாதிரி தான். சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் கூட சைன் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். ஓகே, அண்ட் சிமிலர்லி ஐம் டைம் ஜி ஆஃப் எக்ஸ் கூட காஸ் எக்ஸ். சரியா? சைன் எக்ஸ் ஒரு கண்டினியூட்டி ஃபங்க்ஷனா? ஆப்வியஸ்லி. சரியா? கிராஃப் வரையும்போது நம்ம வரைஞ்சிருக்கோம், சைனோட கிராஃப் வில் பி லைக் திஸ். சரியா? சைன் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் and similarly g of x equal to cos x. okay, cos x ஒரு continuous ஃபங்க்ஷனா? எஸ், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். அதோட கிராஃப் வந்து இப்படி வரும். கரெக்டாக? நான் இது ரெண்டும் இண்டிவிஜுவலாக கண்டினியூவஸ்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. கரெக்டாக? எஃப் அண்ட் ஜி ஆர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன்? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஜி பண்ணுறேன், சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் பண்ணுறேன். ஆப்வியஸ்லி இதுவும் கண்டினியூவஸ், இதுவும் கண்டினியூவஸ். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அது வரதும் என்னவாக இருக்கணும்? கண்டிப்பாக அதுவும் வந்து கண்டினியூவஸாக தான் இருக்கும். ஓகே, அண்ட் சிமிலர்லி இட் இஸ் ஃபார் எஃப் மைனஸ் சி. சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் பண்ணாலும் என்ன வரும்? கண்டினியூவஸாக வரும். ஏன்னா இதுவும் கண்டினியூவஸ், இதுவும் கண்டினியூவஸ். கரெக்டாக? ரெண்டுமே இந்த கண்டினியூவஸாக இருக்குனால இதோட ஆன்சரும் கண்டினியூவஸ். அண்ட் சிமிலர்லி சைன் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ் பண்ணாலும் என்ன வருது? கண்டினியூவஸ். இதோட கிராஃபும் இது கண்டினியூவஸ், இதோட கிராஃபும் கண்டினியூவஸ். சரியா? ஸோ அதனால் இதுவும் வந்து கண்டினியூவஸ். சரியா? பட் sin x டிவைடட் பை cos x இது கண்டினியூவஸா? யோசிச்சு சொல்லுங்கள். இது கண்டினியூவஸா? ஒரு 2 minutes பிரேக் எடுத்துகிட்டு யோசிங்க, இது கண்டினியூவஸாக வருமா டிஸ்கண்டினியூவஸாக வருமா? சரியா? sin x பை cos x என்னது? tan x. கரெக்டாக? tan x ஓட கிராஃப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? tan x ஓட கிராஃப் ஞாபகம் இருக்கா? எப்படி இருக்கும்? இட் வில் பி லைக் திஸ். கரெக்டாக? ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இன்ஃபினிட்டிக்கு போகுது. ஏன் அது இன்ஃபினிட்டி போகுது? sin x டிவைடட் பை cos x. கரெக்டாக? அப்போ இந்த பாயிண்ட்லலாம் இது டிஸ்கண்டினியூவஸாக இருக்க போகுது. வென் எவர் cos x will become 0. கரெக்டாக? அப்போ 1/0 is infinity. at infinity tan value will be discontinuous. கரெக்டு தானே? ஸோ sin x by cos xல இந்த வேல்யூ when tends to 0. சரியா? ஸோ cos x ஓட வேல்யூ எப்போ வந்து 0 ஆகும் சொல்லுங்கள். ஆல்ரெடி படிச்சிருக்கோம், லாஸ்ட் சாப்டரில் கிளியராக பார்த்துருக்கோம். ஓகே, எப்போ 0 ஆகுனா ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2. கரெக்டாக? either it may be π/2 or 3π/2 இல்லாட்டி 5π/2. இங்கெல்லாம் வந்து காஸோட வேல்யூ 0 ஆகுது. hence this function is discontinuous at cos x equal to
ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை பை டூ. சரியா, இதெல்லாம் கொஷின்ஸ் வரும், நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு எப்படி வந்து இதை வந்து டிஸ்கண்டினியூஸும் ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. cot x cos x டிவைடட் பை sin x எடுத்துக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் எப்போல்லாம் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்கும்? whenever sin will become 0. sin எப்போல்லாம் 0 ஆகும்? n பையில். சரியா, where n is any real number. சரியா, where n is any number. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சுன்னா cot x வந்து டிஸ்கண்டினியூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அல்ஜிப்ரா ஆஃப் ஃபங்க்ஷன். புரியுதா? அல்ஜிப்ரா ஆஃப் ஃபங்க்ஷன் இவ்வளோ தான். சரியா, சிம்பிள் திங். என்ன மோட்டிவ்னா இதுவும் கண்டினியூவஸ் இதுவும் கண்டினியூவஸ், இதை நீங்கள் சால்வ் பண்ணி வர விஷயம் கண்டினியூவஸாக இருக்கான்னு செக் பண்ணணும். சரியா, அப்படி இல்லைன்னா எந்த பாயிண்டில் இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். சரியா, இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு டாபிக் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு எக்ஸசைஸ் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா, மீதி இருக்க கான்செப்டை நம்ம எக்ஸசைஸை வந்து பார்த்து போட்டுகிட்டே வருவோம். ஓகே, சி அடுத்த டாபிக் என்னன்னா கண்டினியூட்டி ஆஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன். ஓகே, காம்போசிட் ஃபங்க்ஷன் ஏன் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தோம். காம்போசிட் ஃபங்க்ஷன் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். சரியா, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் எஃப்ஐயும் ஜியும் மிக்ஸ் பண்ணனா அது காம்போசிட் ஃபங்க்ஷன். ஃபாக்னு படித்தோம்ல, ஃபாக் காஃப், அதுதான் வந்து காம்போசிட் ஃபங்க்ஷன். சரியா, now consider a function f of x equal to sin x, okay, and g of x equal to x square. okay, sin x is a continuous function, அதில் டவுட்டே கிடையாது. சரியா, g of x ஒரு continuous function. சரியா, x square என்னது? g of x equal to x square, இந்த y equal to x square எதோட curve? it is a parabola. கரெக்டாக? ஸோ இந்த பேரபோலாவும் ஒரு கண்டினியூவஸ் தான். கரெக்டாக? ஸோ நான் இதுவும் கண்டினியூவஸ் எடுத்திருக்கேன். சரியா, இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நான் காம்போசிட் பண்ண போகிறேன், அதாவது இதை ரெண்டுத்தையும் சேர்க்க போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்? ஃபாக் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறேன். ஓகே, நான் ஃபாக் பண்ண போகிறேன். நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே ஃபாக் எப்படி வந்து அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு எஃபோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கணும். எஃபோட ஃபங்க்ஷன் இஸ் சைன் எக்ஸ். சரியா, சைன் எக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிட்டு எக்ஸுக்கு பதிலாக ஜி ஆஃப் எக்ஸ் போடணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? ஜி ஆஃப் எக்ஸை எடுத்து எழுதணும். அப்போ சைன் எக்ஸ் ஸ்கொயர்ன்ட்டு வரும். சரியா, அப்போ ஃபாக் எக்ஸ் இக்குவல் டு சைன் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த ஃபாக் எக்ஸ் கண்டினியூவஸாக இருக்குமா? ஆப்வியஸ்லி. கரெக்டாக? ஏன்? நீங்கள் எக்ஸை கண்டினியூவஸாக போடுறீங்க. சரியா, அண்ட் சைன் இஸ் ஆப்வியஸ்லி கண்டினியூவஸ். ஸோ உங்களுக்கு வர ரிசல்ட்டும் கண்டிப்பாக கண்டினியூவஸாக இருக்கும். சரியா, இஃப் எஃப் அண்ட் ஜி ஆர் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். சரியா, ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். சி, ரியல் ஃபங்க்ஷனுக்கும் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரியல் ஃபங்க்ஷன் என்னன்னாக்கா, இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் வந்து இந்த இடத்துல என்ன சொன்னேன்? ரியல் ஃபங்க்ஷன் சொன்னேன். கரெக்டாக? அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் அசியூம் பண்ணிக்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கூட சைன் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் கூட காஸ் எக்ஸ். சரியா, இது ரெண்டுத்துலேயும் டொமைன் மட்டும் ரியலாக போட்டால் போதும். சரியா, இதுக்கு வர ரிசல்ட்டை பார்த்து கவலை இல்லை. பட் நீங்கள் போடுற டொமைன் வந்து ரியல் நம்பராக இருக்கணும். சரியா, அதுதான் வந்து ரியல் ஃபங்க்ஷன். ஓகே, ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் என்னென்னா, நீங்கள் எக்ஸும் வேல்யூ போடுறது டொமைன், அது ஆப்வியஸ் தான். கரெக்டாக? அது ரியல் நம்பராக இருக்கணும். அது போக இதுக்கு வந்து வர ரேஞ்சும் வந்து ரியல் நம்பரில் இருந்துச்சுனாக்கா அப்போ அதை ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சரியா, ஸோ ரேஞ்சும் வந்து ரியல் நம்பர்லேயே வந்துருச்சுனாக்கா ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஓகே, if f and g are real valued functions such that g of x is continuous at c and f of x is continuous at g of c. obviously. கரெக்டாக? g of x என்னது? x ஸ்கொயர். கரெக்டாக? இந்த ஃபங்க்ஷன். சரியா, இந்த இது பார்த்தா இன்னும் கிளியராக இருக்கும். ஒருவேளை இந்த g of x கண்டினியூவஸாக இருந்தால் மட்டும்தானே உங்களுக்கு இந்த சைன் ஃபங்க்ஷனும் கண்டினியூவஸாக இருக்கும். ஓகே, ஏன்? இது ரியல் வேல்யூ கொடுக்கணும். கரெக்டாக? ரியல் வேல்யூ கொடுக்கணும். அதாவது இதோட ரேஞ்ச், எதோட ரேஞ்ச்? g of x ஓட ரேஞ்ச் ஷுட் பி ரியல். சரியா, இதோட ரேஞ்ச் ரியலாக இருந்தால் தானே சைன் வந்து ரியலாக மாறும். கரெக்டாக? டொமைனும் ரியலாக இருந்தால் தானே நமக்கு ரிசல்ட்டும் ரியலாக வரும். ஸோ டொமைன் ரியலாக இருக்கணும்னா g of x ஷுட் பி ரியல். சரியா, அப்போ g of x ரியலாக இருக்கணும்னாக்கா நம்ம இந்த ஃபங்க்ஷனில் போட்டு வர வேல்யூ ஷுட் பி ரியல். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, புரியுதா? ஸோ இஃப் f and g are real valued function such that g of x is continuous at c and f of x is continuous at g of c.
சரியா? தென் fog இஸ் அ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். புரியுதா? அப்போ h of x equal to sin x square இஸ் அ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். சரியா? சிம்பிள். இதுவும் கண்டினியூவஸாக இருக்கணும், இதை போட்டு வர்றதும் வந்து கண்டினியூவஸாக இருக்கணும். அப்போ அது வந்து ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சரியா? ஐ திங்க் இந்த இன்ட்ரொடக்ஷன் போதும். இன்ட்ரொடக்ஷன் பார்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரியா? இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், எக்ஸசைஸ் போவோம். எக்ஸசைஸில் போனால் அதே கண்டினியூட்டி செக் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். சரியா? அங்கே 1-2 கான்செப்ட் இருக்குது, அதை நம்ம வந்து கொஷின் பார்த்துட்டு கொஷின்லேருந்து நம்ம அந்த கான்செப்டை படிச்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ வந்து இந்த வீடியோ போதும். சரியா? இன்றைக்கி ஓவர் டோஸ் எடுக்க வேணாம், கொஞ்சம் ஸ்லோவாகவே போவோம் நம்ம. சரியா? கொஞ்சம் கொஞ்சமாகவே பார்ப்போம். சரியா? மினிமமாக 12 to 13 வீடியோஸ் எடுக்கும். சரியா? அதாவது 12 to 13 டேஸ் எடுக்கும் இந்த சாப்டர் முடிக்க நம்ம. சரியா? பொறுமையாகவே படிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் we will try to cover it before 25th of April. சரியா? 25th of Aprilக்குள்ளே இந்த லெசன் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் 5 டேஸில் நம்ம வந்து அப்ளிகேஷனும் முடிச்சிடலாம். ஸோ அப்போ என்ன அர்த்தம், April 31க்குள்ளே we will be completing the first book itself. சரியா? உங்களோட மேக்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1 month பிரேக் எடுத்துகிட்டு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். சரியா? இப்போதைக்கு இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நம்ம ஸ்லோவாகவே படிப்போம், எதுவும் அவசரம் இல்லை. சரியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.